ஆம் நேயர்களே, வெற்றிகரமாக நீங்கள் இந்த மன பயிற்சியை முடித்துள்ளீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மனப்பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில குறிப்புகளை கூறுகின்றேன். ஒன்று, வண்ணங்கள். அந்த பட்டத்தின் வண்ணங்கள், அதே போல் அது என்ன ஷேப்பில் இருக்கின்றது, அதே போல் அந்த பட்டத்தினுடைய அந்த காகிதத்தின் அளவு, அது திக்னஸ் என்று சொல்வார்கள், அல்லது திக்காக இருந்ததா தின்னாக இருந்ததா என்று கேட்பார்கள். அதே போல் நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது மிக டார்க்கான ரொம்ப ஒரு இருண்ட நிறம் அல்லது வண்ணத்தினை கண்டிப்பாக நீங்கள் கற்பனையில் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய குறிப்புகள். இந்த மனப்பயிற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உதவி உங்களை வெற்றி பாதையை நோக்கி கண்டிப்பாக இட்டு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நேயர்களே, எந்த மனப்பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போதும் கண்டிப்பாக ஒன்றை மனதில் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு விளையாட்டுத்தான். இதை நீங்கள் ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த மனப்பயிற்சியை எதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை ஒரு விளையாட்டை போல் செய்ய வேண்டும். ஏனென்றால் மனம் என்பது மிக லேசான ஒன்று. அதனுடன் விளையாடும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் மனம் சம்பந்தமாக எந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டாலும் அதை ஒரு கேம் அல்லது விளையாட்டு போல் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த மனப்பயிற்சியில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். கைட் பிளையிங் டெக்னிக் பயிற்சிகள் தந்தவர் டாக்டர் ஆர்வே கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வரும் இணையவழி கல்விக்கான முதன்மை தொழில்நுட்ப அலுவலருமான முனைவர் சுப்பிரமணியன் அவர்கள். இந்த வண்ணமிகு பட்டம் போலவே உங்க வாழ்க்கையும் வண்ணமயமா எழில்மயமா ஆறதுக்கு வானொலியின் சார்பில் வாழ்த்துவது என் கோமா. வணக்கம்.